சொல்லிட்டப்பா, இப்ப வந்துருவாங்க. சரிம்மா. என்னங்க? என்னங்க? இங்கதான் இருக்கீங்களா? என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? மறுபடியும் மாமா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லிகா. உங்க சித்தார்த் மாமாக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி எந்த தப்புமே பண்ணலையே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவரை விடுங்க. நம்மள தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்களாம், வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். ஐயோ, வயசானவங்க அவங்க. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன் மல்லிகா? ஐயோ, என்னங்க நீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க முதல்ல வாங்க, போய் என்னன்னு கேட்கலாம். வாங்க வாங்க. அம்மா மல்லிகா, பசுபதி, சித்தார்த்தும் ராணியும் பண்ணதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தாத்தா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் தாத்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. சித்தார்த் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. விடுங்கம்மா, நடந்ததையே பேசிட்டு இருந்தா மனசுக்கு கஷ்டம்தான். அண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னங்க, எதுக்காக மல்லிகா பசுபதியை கூப்பிட்டீங்களோ அதை மறந்துட்டு திரும்ப படத்தையே பேசிட்டு இருக்கோம். மல்லிகா, உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாரும் ஒருவித சங்கடத்தோட தான் இருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். என்ன தாத்தா அது? இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். எதுக்காக தாத்தா இதெல்லாம்? இல்ல மாப்ள, எங்களோட மனசு திருப்திக்காக. சரி, உங்களோட விருப்பம். தாத்தா சூப்பர். நாம இங்க வந்ததுல இருந்து எங்கேயுமே போகல, ரொம்ப போரா இருந்துச்சு. சரி, நான் என்னென்ன ஹோட்டல் எங்கெங்க இருக்குன்னு செலக்ட் பண்றேன். வெளியே போன எல்லாருக்குமே ஒரு மாறுதலா இருக்கும். ஆடு தானா வந்து பலிபீடத்துல தலையை நீட்டி வெட்டுங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் நினைச்சது நடக்க போகுது. எப்படி இன்னைக்கு அந்த ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதாரணி குழந்தைய பலி கொடுத்து இந்த உடம்பை எனக்கே சொந்தமாக்கிக்க போறேன். ராணி வயித்துல இருக்கிற குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தையே பலி கொடுத்து என்னோட சக்தியை ஏத்திக்க போறேன். சரிம்மா, சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. மாப்ள மாப்ள, நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடவுள் ஒருத்தரை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்யவே முடியாதியா. நீங்க ஏதோ ஒரு அவசரமான காரியத்துக்கு போறீங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போற வழியில என்ன பார்த்து என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்னால நீங்க போற காரியம் தடைபற்ற கூடாது. நீங்க எதையோ தேடி போறீங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சிக்க முடியுது. அது என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அது என்னோட பாதுகாப்புக்காக எங்க கோயில் பூசாரி என்னாண்ட ஒரு மந்திர எந்திர தகட குடுத்தாருங்க ஐயா. அது இப்போ எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் அத்த பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தேன். திடீர்னு அத்த காணோயா. இவ்வளவுதான் விஷயமா? இந்தாம்மா. குறி சொல்றதும் மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் தான் எங்களோட குலத்தொழிலே. 6 மாசம் வீடு, பாக்கி 6 மாசம் காடுன்னு எங்க வாழ்க்கை இருக்கும். நான் தேடி போற மந்திர எந்திர தகடுக்கும் இந்த தேங்காய்க்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? மா, இது சாதாரண தேங்காய் இல்ல. தலைச்ச மண்ட ஓட்டுல மையெடுத்து சுடுகாட்டுல உக்காந்து காளிக்கு ஒரு மண்டலம் இந்த தேங்காய்க்கு பூஜை செஞ்சு வந்திருக்கேன். கடைசியா அந்த மந்திர தகட நீ எங்க வச்சியோ அதே இடத்துல இந்த தேங்காயை கொண்டு போய் வச்சா போதும். அந்த மந்திர தகடு இப்ப எங்க இருக்குன்னு இந்த தேங்காய் உங்களுக்கு காட்டிடும்.
கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்து அருள் வாக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்குமா இப்ப நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ சொன்ன மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறது தானே கடமை. இத வாங்கிட்டு நல்லபடியா போயிட்டு வா. வெற்றி உனக்கு தான். கிளம்பலாம். ரெடியா? நான் ரெடிமா. இந்த காலத்து பசங்க கிட்ட வெளியே போகணும்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும் போல இருக்கு. இவங்க கிளம்பி வரதுக்குள்ள பசிய போயிடும் போல இருக்கு. ஏங்க எல்லாரும் நம்மள மாதிரியா? சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருப்பாங்க. சும்மா இருங்க. அம்மா, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். இருந்தாலும் இவங்க ரொம்பவே லேட் பண்றாங்கம்மா. எப்ப முடியுமோ. மல்லிகா, தர்ஷினி, இதோ வந்துட்டோம். வந்துட்டோமா? ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, வாங்க. தாத்தா, புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு ட்ரீட் கொடுக்க போறோம். சூப்பரா ரெடி ஆக வேண்டாமா? ஏமா, லஞ்சுக்கு கிளம்பி வான்னு சொன்னா டின்னருக்கு ரெடி ஆயிட்டு வந்தா எப்படிமா? இங்க இருக்கிறதுனாலதான் சீக்கிரம் வந்துட்டேன். இதுவே நம்ம வீடா இருந்துச்சு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஆண்டவா காப்பாத்திட்டடா. தாத்தா, இது நம்மளோட ட்ரீட்ங்கிறதுனால நான் நிறைய ஹோட்டல்ஸா பார்த்து வச்சிருக்கேன். நான் போகும்போது சொல்றேன், எங்க போலான்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னமா தெரியும்? மல்லிகாவை கேளு, அவ டிசைட் பண்ணி சொல்லட்டும். என்ன கேட்டா அதுதான் சரி. ராணி அக்காவும் சித்தார்த் மாமாவும் வரலையா? அவங்க செஞ்ச காரியத்தினால நீங்கெல்லாம் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னு தான் நாம இன்னைக்கு வெளியவே சாப்பிட போறோம். இப்ப அவங்க எதுக்கு? நீங்களா கிளம்புங்க, போலாம். சாகுறதுக்கு முன்னாடி கடைசியா சந்தோஷமா இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். அதுல பேரம்பேத்தி மேல கோபம் வேற.